லிங்கம் வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரணின் அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, வாஸ்து பூஜை செய்முறை எப்படி அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சென்னையில் அம்பத்தூருங்கிற ஒரு பகுதியில் வாஸ்து போய் செய்து கொடுத்துட்டு வந்தேங்க. ஸோ அந்த பில்டிங் எங்கிட்ட பார்த்துருக்குனாக்கா சவுத் ஃபேஸிங், தெற்க பார்த்த ஒரு மனை. மழை காலமாக முடிஞ்சு அப்போ தான் சென்னையில் வெயில் ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் அங்கங்கே தண்ணி நின்னது. ஸோ தெற்க பார்த்த மனையில் கன்னி மூலையில் தென்மேற்கு மூலையில் தான் நாங்கள் வாஸ்து செய்கிறதுக்கு ஏற்பாடு செய்ய சொல்லியிருந்தேன். ஸோ எப்போவுமே வாஸ்து செய்யும்போது லிங்காரகமாக, அதாவது ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம் தான் நடுமதி. ஸோ அப்போ தென்மேற்கு கன்னி மூலையில் பூஜை பண்ணணும். ஸோ இது மாதிரி நாம் பூஜை பண்ணும்போது பரிவட்டங்கள் கட்டுவது, அதுக்கப்புறம் மாலை அணிவித்து கௌரவப்படுத்தி பச்சை பட்டு அப்படின்ற மாதிரி பரிவட்டம் கட்டி அதற்கப்புறம் அவங்களுக்கு பூஜையை வாஸ்து குச்சியை வச்சு பூஜை பண்ணுறது சிறப்பு. ஸோ ஹவுஸ் ஓனருடைய சன் முதற்கொண்டு எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு பரிவட்டங்கள் எல்லாம் கட்டி அதற்கப்புறம் பூஜை செய்தோமேயானால் சிறப்பு. இப்போ இதில் மஞ்சள் துணியில் நவதானியங்கள் எல்லார்ட்டையும் கொடுத்து அதுக்கப்புறம் தான் அந்த துணியில் வைக்க சொல்கிறது. இது எல்லாரும் வீட்டு ஹவுஸ் ஓனர் எல்லாருமே அந்த மஞ்சள் துணியில் நவதானியங்கள், அதுக்கப்புறம் வெற்றிலை பாக்கு, காசு நம்ம வைக்கணும். நவரத்ன ஐம்பொன் நில வைக்கும்போது வைக்கிறது. ஸோ இது வீட்டு உரிமையாளர்கள், இன்ஜினியர்கள், மேஸ்திரி, கொத்தனார், ஆசாரி இவங்கள வச்சு தான் நம்ம பூஜை பண்ணணும். ஸோ வாத்தியார் வச்சு பண்ணுறவங்க ஒரு சிலர் இருக்காங்க. பட் செய்முறைங்கிறது என்னென்னாக்கா ஐவகையான ஆசாரிகள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதன்படி தான் நம்ம செயல்படணும். இது மாதிரி அந்த நவதானியங்கள் கட்டி அதுக்கப்புறம் வாஸ்து குச்சியில் வச்சு நம்ம கட்டிடணும். ஸோ மாவிளை இருந்தால் மாவிளையும் நாங்கள் வச்சுருக்குறோம். ஸோ மாவிளையும் வச்சு சேர்த்தி வச்சு கட்டிடணும். எக்காரணத்தை கொண்டும் சுத்தியில் வச்சு இது கடைசி பூஜை முடிந்தவுடன் அடிப்பது தவறு. செங்கல் வச்சு பூஜை பண்ணுவாங்க. நான் இங்கே குழி தோண்டி அதுக்கப்புறம் செங்கல் வச்சியும் 9 செங்கல் வச்சியும் செய்முறையில் பண்ணுறது. சந்தன குங்குமம் தடவிட்டு அதுக்கப்புறம் பூஜையை பண்ண சொல்கிறது விசேஷம். ஸோ இதெல்லாம் மரியாதை நிமித்தமாக அவங்க அப்பா, அவங்க மாமனார், மாமியார் எல்லாருமே சேருது. ஸோ ஈசானம், தத்புருஷம், வாமதேவம், சத்யோஜாதம், அகோர சிவமுங்கிறது தான் கன்னி மூலையில் வர்றது. ஸோ இது மாதிரி ஜபக்குடம் வச்சு அதில் மந்திரங்கள் ஓம் அனுகிரக ரூபாய் வித்மஹி பூமி புத்திர இது வாஸ்து புருஷ பிரசோதியாத் 21 முறை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்காரங்கக்கிட்ட எல்லார்ட்டையும் தொட்டு வாங்க சொல்லிடணும். வாங்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஹவுஸ் ஓனர்கள், ஆசாரி, கொத்தனார், இன்ஜினியர் 5 பேர், 7 பேர், 9 பேர் சேர்ந்து அந்த வாஸ்து செய்த இடத்துல இது வைக்கிறது. ஸோ எல்லாருக்குமே மரியாதை பண்ணி முடித்ததுக்கப்புறம் அவங்கக்கிட்ட தொட்டு வாங்கினதுக்கப்புறம் அந்த குச்சியானது நாம் எல்லாருமே அவங்க ஹவுஸ் ஓனர் எல்லார்ட்டையும் சேர்த்து வச்சு வைக்க சொல்லணும். அதுக்கப்புறம் பால், தேன், அதுக்கப்புறம் எல்லாமே அபிஷேகம் செய்ய சொல்கிறது. இப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா நவதானியங்கள் மட்டும் விளக்கு ஏற்றிட்டு நவதானியங்கள் வச்சிடணும். அதுக்கப்புறம் தான் தீபாரதனை பத்தி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் உடைக்கிறது. எடுத்த உடனே தேங்காய் உடைக்கிறது கிடையாது. ஸோ பத்தி காமிச்சிட்டு விநாயகரை நம்ம வழிபாடு செய்துடணும். அப்புறம் புது ஃபோட்டோ இருந்தால் புது ஃபோட்டோவை நம்ம வச்சுக்கணும். அப்புறம் விளக்கு அந்த இடத்துல காற்று கொஞ்சம் கம்மியாக இருந்தால் விளக்கு நீங்கள் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு பாத்திரத்தில் வச்சு விளக்கு வைக்கிறது சிறப்பு. ஸோ தேங்காய் இன்ஜினியர், அடியன் இது நான் தான் உடைச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் இன்ஜினியரு, மேஸ்திரி எல்லாருமே தொட்டு வாங்கி ஒன்றா உடைக்க சொல்கிறது ஒரு முறை. ஸோ தேங்காய் சரியாக பாதியாக உடஞ்சிரும். ஸோ அதே மாதிரி தேங்காய் உடைச்சிட்டு அதுக்கப்புறம் பத்தி, அதாவது சூடம் காமிச்சிருது. சூடம் காமிச்சு முடித்த உடனே நாம் அதுக்கப்புறம் அதற்குண்டான மந்திரங்கள், ஜோதிய சுடரேன்னு சொல்கிற ஒரு மந்திரம், அல்லது ஓம் அனுகிரக ரூபாய வித்மஹி பூமி புத்திராய தீமஹி தன்னோ வாஸ்து புருஷ பிரசோதயாத். அதே மாதிரி நவகிரகங்கள் காமிக்கும்போது நவகிரக காயத்ரி, சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது, வாஸ்து ஓம் அனுகிரக ரூபாய வித்மஹி பூமி புத்திராய தன்னோ வாஸ்து புருஷ பிரசோதயாத். இந்த மந்திரத்தையும் சொல்லணும். அதே மாதிரி பூமி சுத்தம் பண்ணிட்டு வாய்ப்பு கிடைத்தால் பசுவை நம்ம
அங்கே வந்து கொஞ்சம் கீரையெல்லாம் கொடுத்து உட்கார வைக்க சொல்லலாம். கிரக பிரவேசம் அப்போ கூட்டி வர்றதும் காளிமணியாக இருந்து அங்கே கூட்டி வந்து வைக்கிறதும் ரொம்ப விசேஷம். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு சிறப்பு அதிகமாக இருக்கும். இப்போ வந்து அந்த வாஸ்து குச்சியானது ஹவுஸ் ஓனர் கையில் வச்சுருக்கிறாரு. ஸோ எல்லோரும் சேர்ந்து தான் வந்து வாஸ்து காயத்ரி சொல்லி அந்த பூமியில் வைக்கிறது. இது வைக்கும்போது மந்திரங்கள் கண்டிப்பாக நம்ம வந்து மனசால் நினச்சி இந்த பூமி சுபிட்சமாக எங்களுக்கு கட்டடத்தை உயர்த்தி வாழ வைக்கணும் அப்படின்ற மனசில் வேண்டிட்டு வச்சுறது ரொம்ப சிறப்பு. ஸோ அதில் முக்கியமாக வந்து வீட்டு உரிமையாளர் கண்டிப்பாக அவங்க சொந்த பந்தங்கள், இன்ஜினியர், மேஸ்திரி, இப்போ கைத்தாங்களாக தான் இறக்குறாரு பாருங்கள். பெரும்பகுதியானவர்கள் வந்து சுவிட்சில் வச்சு எடுத்து அடிச்சிடுவாங்க. அதனால் தயவுசெய்து அந்த மாதிரி செஞ்சிடாதீங்க. எல்லார் கையிலையும் பாலை ஊற்றி அதில் வந்து குளிர்விக்கிறதுங்கிறதுனால தான் பால் ஊற்றுறது, அதுக்கப்புறம் தேன் ஊற்றுறது, அப்புறம் ஜெபக்குடத்தில் இருக்கிற தீர்த்தத்தை ஊற்றுறதுங்கிறது ஒரு முறை. ஸோ எல்லாரையுமே வந்து இந்த பாலை வந்து ஊற்ற சொல்லிடலாம். ஸோ இது மாதிரி செய்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து செங்கல் எடுத்து வைக்கிறதுங்கிறது அடுத்த முறை. ஒரு சில பகுதிகளில் இந்த செங்கல் வைக்கிற பழக்கங்கள் கிடையாது. இன்ஜினியர், இவர் தான் இன்ஜினியர், இந்த பில்டிங்கினுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிற இன்ஜினியர், மேஸ்திரி. ஸோ எல்லோரும் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து முன்னையும் வந்து இது ஆவாகனம் ஆகிட்டார், வாஸ்து பகவான் ஆவாகனம் ஆகிட்டார். அதுக்கப்புறம் மேஸ்திரி, இன்ஜினியரு எல்லாருமே முன்னையும் அந்த தேங்காயை உடைச்சிட்டு அப்புறம் தீபாராதனை காமிக்கிறது. இதுதான் வந்து முறை. இதுக்கப்புறம் வந்து செங்கல் எடுத்து வச்சதுக்கப்புறம் வந்து ஒவ்வொருத்தவர் வந்து நம்ம எப்படி செய்வோம்னாக்கா, வீட்டுக்காரங்கிட்ட இருந்து செங்கலை வாங்கி, இன்ஜினியர் வாங்கி, மேஸ்திரி வச்சு வைக்கிறது. இது மாதிரி ஒவ்வொரு செங்கலையும் ஆசாரி கொத்தனார் மாத்திரம்தான் இது செங்கலை வந்து 9 செங்கல். ஸோ ஒவ்வொரு வீட்டுக்காரங்கிட்ட சொந்தங்கள் வந்திருக்கிறவங்கள்ட்ட கொடுத்தும் வாங்கி வைக்கலாம். இது வந்து செங்கலில் ஆல்ரெடி வந்து சந்தன குங்குமம் தடவி முதவே செங்கலை நல்லா சுத்தம் பண்ணி தண்ணியை ஊற்றி கழுவி சந்தன குங்குமம் வச்சு எல்லா பக்கமுமே சுற்றி வைக்கிறது. 9 பாகத்திலே வைக்கணும். ஸோ நவகிரகங்கள் ஆகியது வந்து 9 பாகத்தில் இருக்கிறதுனால ஆரம்பிக்கிறது எப்படின்னாக்கா, ஸோ கன்னி மூலை, ஈசான மூலை அப்படின்ற மாதிரியான முறையில் நம்ம வைக்கணும். ஸோ இதில் வந்து ஈசான மூலையில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஒவ்வொரு செங்கலாக வச்சு கன்னி மூலையில் முடிக்கிறது. இது வீட்டு உரிமையாளர்கள், பிள்ளைகள் முதற்கொண்டு அனைவரும் இந்த செங்கலை வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. லாஸ்ட்டாக வந்து இதில் வந்து அந்த குடத்தில் இருக்கிற தீர்த்தத்தை அபிஷேகம் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து தேங்காய் வாழைப்பழம் வந்து முன்னையும் ஒரே ஒரு தேங்காயை வச்சு உடைச்சிட்டு அதுக்கப்புறம் அதோட நம்ம பூஜையை நிறைவு செய்யணும். ஸோ செங்கல் வந்து எல்லாருமே வச்சுக்கிட்டே இருக்காங்க. லாஸ்ட்டாக வந்து ஹவுஸ் ஓனர்ஸு இது மொத்தமே வந்து 3 செங்கல். ஸோ ஒவ்வொரு செங்கல் வைக்கும்போதும் வந்து சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது. அப்புறம் வாஸ்து காயத்ரி கண்டிப்பாக சொல்லணும். வைக்கும்போதே வந்து ஓம் ஸ்ரீமிரிம் கிளிம் குலோங்கம் கணபதி வரவரத சர்வஜனமே வசமானாய ஸ்வகாங்கிறது மூல கணபதி மந்திரத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து 9 நவகிரக காயத்ரியை சொல்லிவிட்டு வாஸ்து காயத்ரி சொல்கிறது ஆஞ்சநேயர் காயத்ரி. இந்த பூமியை காக்கிறதுனால வந்து அவர் வந்து பக்கத்தில் இருந்து எந்த விதமான இடையூறுகள் வராமல் நம்ம வந்து இந்த பூஜையை நமக்கு நிறைவாகணும், வீடு முடியணுங்கிறது நம்ம வேண்டிட்டு எல்லா செங்கலையும் எடுத்து வச்சுட்டு லாஸ்ட்டாக நம்ம வந்து இந்த குடத்தில் இருக்கிற தீர்த்தத்தையும் நம்ம அபிஷேகம் பண்ணிடுறது ரொம்ப சிறப்பு. ஸோ இப்போ வந்து பூஜை நிறைவு வந்துருச்சு. இப்போது அதில் வந்து எல்லார் கையிலையும் புஷ்பம் இருக்குது. ஸோ அந்த புஷ்பத்தை வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த இதில் போட சொல்கிறது. ஸோ எல்லாருமே புஷ்பம் கையில் வச்சுருக்கிறத வந்து அந்த வாஸ்து பகவான் ஆவாகனம் ஆன இடத்துல நம்ம வந்து புஷ்பத்தை வந்து நம்ம மேலே வந்து தூவிட்டு அதில் வந்து நம்ம வழிபாடு பண்ணிக்கிறது, தொட்டு கும்பிடுக்கிறது. அப்புறம் லாஸ்ட்டாக வந்துட்டு நம்ம அந்த ஜபக்குடம் நம்ம வச்சுருப்போம். ஸோ அந்த குடத்தில் இருக்கிறது மாவுடைய தீர்த்தத்தை எல்லார்கிட்டையும் தெளிச்சுட்டு அந்த குடம் தீர்த்தத்தை வந்து வீட்டு உரிமையாளர்கள் வாங்கி அதில் அபிஷேகம் பண்ணுறது தான் வந்து நிறைவான பூஜையில் சிறப்பானது. ஸோ இப்போ வந்து அவங்க தான் ஊற்றுறாங்க. ஸோ இது மாதிரி செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு. இது பெரும்பகுதியானவர்கள் என்ன செஞ்சுருவாங்கன்னா கொத்தனாரோ ஆசாரியோ வந்து ஊற்றிடுவாங்க. ஸோ இது மாதிரி அவங்க ஊற்றும்போது அந்த வாஸ்து பகவான் வந்து கட்டட வேலையை முழுவதும் முடிகிற வரைக்கும் அவர் வந்து உங்களுக்கு பாதுகாப்பாக இருந்து அருள்வாளிப்பார். அதனால் வந்து இந்த மாதிரியான முறையில் நீங்கள் செயல்படுறது ரொம்ப சிறப்பு. அந்த பூமியை தொட்டு கும்பிட்டுக்கிறது இது எல்லாமே வந்து வழிபாட்டு முறையிலேயே வர்றது. ஸோ எல்லாம் அவங்க வீட்டு உரிமையாளர்கள் அனைவரும் ஊற்றுனதுக்கப்புறம் கடைசியாகத்தான் வந்து தீர்த்தது. அதே மாதிரி இந்த அபிஷேகம் பண்ணும்போது அவங்கள வந்து மலர்களை தூவி வந்து நம்ம வந்து ஆசீர்வாதம் பண்ணுறதும் சிறப்பு. ஸோ இப்போ எல்லாருமே அபிஷேகம் பண்ணியாச்சு.
இப்போ வந்து அந்த செங்கல் மேலே எல்லாமே வந்து சந்தனம் குங்குமம் வச்சாச்சு. ஸோ எல்லாத்துலேயுமே மேலே வந்து பூக்கள் மலர்கள் கொண்டு நம்ம வந்து தூவினதுக்கப்புறம் வந்து நிறைவாக வந்து அந்த தேன் வந்து கொண்டு வந்திருந்ததையும் அபிஷேகம் பண்ணுறது. ஸோ லாஸ்ட்டாக முடிஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து தீபாரதனை வந்து அனைவரும் காமிப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. வீட்டு உரிமையாளர், அவர் கணவன் மனைவி, மாமனார் மாமியார், அப்புறம் அவங்க அப்பா அம்மா மற்றும் வந்திருக்கிற உறவினர்கள் அனைவருமே வந்து இந்த பூஜையில் வந்து சேர்ந்து ஸோ தம்பதியராக வந்து இந்த பூஜையில் வந்து கலந்துக்கிறதும் அதுக்கப்புறம் பூஜை செய்கிறதும் சிறப்பு மேல் சிறப்பு வந்து சேரும். அதனால் எல்லாருமே காமிக்க சொல்கிறது. முக்கியமாக வந்து அந்த இன்ஜினியரு, கான்ட்ராக்டரு, மேஸ்திரி அனைவரும் காமிச்சோம்னாக்க கட்டட வேலை முடிகிற வரைக்கும் சந்தோஷமாக இருக்கும். இது மாதிரி வந்து அவங்க வீட்டு உரிமையாளர்கிட்டையும் அவங்ககிட்டையும் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறதும் சிறப்பு. மலர் தூவி அவங்கள ஆசீர்வாதம் பண்ணுறது, இந்த பூமி கட்டடம் வந்து சிறப்பாக முடியணுங்கிறத வேண்டிக்கிறது. அந்த பூமி வரவேற்குமா, அது எப்படி மேலே எழுந்து வரணும்னு சொல்லிட்டு நினைக்குதோ அது மாதிரி வந்து பயனுள்ளதாக உங்களுக்கு ஒரு பெரிய லெவலில் வாஸ்துப்படி வந்து முடியுமா. ஸோ இது லாஸ்ட்டாக வந்து தட்சணை வந்திருக்கிறவங்களுக்கு கொடுக்குறது, அதுக்கப்புறம் பிரசாதம் கொடுக்குறது வந்திருக்கிறவங்களுக்கு அனைவருக்கும். ஸோ அடியன் வந்து இவங்களுக்கு வந்து பிரசாதம் முதவே வந்து பூஜை முடிஞ்சோடனே அடியன் கொடுத்துறது. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக முடியும் போது அவங்க வந்திருக்கிறவங்களுக்கும் வந்து பிரசாதமாக கொடுக்குறது. ஸோ இதுதான் வந்து ஆரம்பத்திலேருந்து முடிகிற வரைக்கும் செய்யப்படுற ஒரு பூஜை முறை. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்க. வணக்கம்.